போய் அறவை புணர்வி நானில் நடவீர் நடவீரினியே நானில் நடவீர் நடவீரினியே என்று திருவேலிருவது ஆணையை பெற்று நாமேல் நடக்கத் தொடங்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறை இந்த போற்றி, கோளை கண்ணி கூரன் காண்க அடியார் பெருமக்களே, இந்த கூட்டத்தை பார்க்கும்போதுதான் சேக்கிழார் இதைத்தான் பாடியிருப்பார் எனக்கு நன்றாக தெரிகிறது. திருக்கூட்ட சிறப்பு என்று பாடியிருந்தார். என்ன காரணம்னா, இங்க சரிக்கு சமானமாக, சரிநிகர் சமானமாக ஆண்களும் பெண்களுமாக அமர்ந்திருக்கிறீர்கள். அதுவே மிகப்பெரிய. அவங்க 63 நாயன்மார்கள் காலத்திலேயே பெண்கள் 3 பேர் இல்லையா? எவ்வளவு பேர் உட்காந்து. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எந்த குருநாதர்? நான் சரவண கணநாதன். காலம் இப்படி வர வேண்டும் என்பதை அவர்களெல்லாம் விரும்பினார். அந்த காலம் கனிந்திருக்கிறது என்பதை பார்க்க பார்க்க அடியனுடைய உள்ளம் பூமிக்கிறது. நான் இன்று எவ்வளவு நேரம் பேசுவது என்று நானாக நிர்ணயிக்க முடியாது. இறை திருவருள் என்னை எப்படி கொண்டு செலுத்துகிறதோ அதன் வழியிலே நான் செல்லுகிறேன். யோகத்தை பற்றிய நிறைவு சொற்பொழிவாக இது அமைய வேண்டும் என்று நம்முடைய சரவண கணநாதர் வேண்டிக் கொண்டார். நான் யோசித்து பார்த்தேன். என்ன, அதாவது யோகத்தை பற்றி முழுமையாக எடுத்து சொல்லுவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு 2 வகுப்பு நான் எடுத்தேன் இல்லையா? அப்பவே சொன்னா நினைக்க நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சிறந்த தூய ஆன்மாக்கள் இருந்தால் வழிய யோகத்தை பற்றி முழுமையாக நாம் காண முடியாது என்று ஏற்கனவே சொல்லி. அப்ப என்னுடைய நினைவெல்லாம் எனக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிற ரகசியத்தை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் வரும்போது அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். அதற்கு காலம் கனிவு ஆகவில்லை என்பதை கரோனா காட்டி நம்முடைய இடையிலே அது வரையனான்னு கரோனா வந்து நம்மை இடையூறு செய்து விட்டது. இல்லைன்னா ரொம்பவும் என்னுடைய, அதாவது ஒரே யோகத்தை பற்றி முழுமையாக சொல்லுவதற்கு நான் அவாவி வந்த இடம் அது. ஆனால் ஒன்றை நினைக்க அது ஒழிந்துட்டு ஒன்றாகும். அதை பாட்டி அது அப்படியே போய்விடக்கூடாது. சுருக்கமாகவும் நீங்கள் அதை பார்த்து விட வேண்டும் என்று இறை திருவருள் எண்ணிதான் இன்று இந்த திருக்கூட்டத்தை பெருமான் அமைத்திருக்கிறான் என்று நினைக்கிறேன். முருகனுக்கு இந்த நூலை அன்னைக்கே கொடுத்து நினைக்கிறேன். அன்னைக்கு படிச்சிருக்கீங்களா? படிச்சீங்களா? அப்ப என்னுடைய வேலை ரொம்ப சுலபமாக இதுக்குள்ள இருக்கிறதா சொல்ல போறேன். ஆனா அதை எவ்வளவு சுருக்கமாக, ஆனா மிக பெரிய தெய்வ ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு திருவருள் நினைக்குமோ அந்த அளவிலே அதை சொல்ல நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொன்னது நம்முடைய யாரோ ஒருத்தரோடு சொன்னாங்க. அதாவது ஐயா சொல்லுவார், இந்த மாதிரி யோகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள்.
சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 நெறிகளை நமக்கு முன்னோர்கள் அருளி இருக்கிறார்கள். இதுல முன்னோர்கள் அருளி இருக்கிறார்கள். அந்த 4 நெறிகளிலே பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. சரியை, கிரியை மட்டும் ஒரு பகுதி, அடுத்தது யோகமும் ஞானமும் இன்னொரு பகுதி. இந்த சரிக்கு நூல்கள் ஏராளம், எத்தனையோ நூல்கள் இருக்கிறார்கள். கிரியைக்கு 1000 நூல்கள் இருக்கின்றன. முன்னே வந்தவர்கள், பின்னே வந்தவர்கள், அத்தனை பேரும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமையும் பேர்த்து அதிலே பதித்து வைத்திருக்கிற நூல்கள் ஏராளம். அப்போ அது ரெண்டுக்கும் நிறைய நூல்கள். அவற்றையெல்லாம் நூல்களால் சொல்லிவிடலான்னு அர்த்தம். அதெல்லாம் நூல்களில் சொல்லிடலாம். ஆனால் யோகத்தை நூலால் சொல்ல முடியாது. மிகப்பெரிய விஷயம். யோகத்தெல்லாம் நூலால் சொல்ல முடியும். அவரவருடைய அனுபவம் என்ன உங்களுக்கு நாம சொல்லலாம்னா, இந்த அனுபவத்தை எப்படி தொடங்கலாம், எப்படி அதில் மேலேறலாம், அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இனிஷியேஷனுக்கு, அதுதான் டிகேன்னு சொல்கிறோம்னா, இனிஷியேஷன் தான் பண்ண முடியும். இதெல்லாம் நூலில் எழுதலாம் ஒன்றும் பார்க்க முடியாது. நூலில் எழுதுறது அதாவது நூலறிவு பேசி நுழைவிலா திணிக கரைக்காதுங்க. இது நூலறிவுக்குள்ள அடங்காதுங்க. ஞானம் சொல்லவே முடியாது. அப்போ யோகமும் சரி, ஞானமும் சரி, நூல்களால் அடங்குவன அல்ல. ஏராளமான நூல்கள் சரியைக்கும் கிரியைக்கும். இப்ப ஒரு வாரம் இதை சொல்லி எவ்வாறு இருந்தது என்று எவ்வளம் சொல்லுங்க. உள்ள ஒரு அனுபவம் வரும். அது எப்படின்னு நான் சொல்றது, தாய்மான் அவ்வாறு அறிவார் அறிகின்ற சொல்வார் எவ்வாறு ஒருவருக்கு இசைப்பது அருளினார். இன்னும் பல பேர் சொல்லு. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் தாய்மான், ரொம்ப அற்புதமான விஷயம். உலகம் முழுக்க அதை அடிக்கடி சொல்லலாம். எல்லாரும் எல்லா துறைக்கும் அது அந்த வார்த்தை ஏற்கும். என்னன்னா, அதுவானால் அதுவாக அதுவே சொல்லும். இன்னொரு சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. அதுவானால் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறேன். சரவணம் மட்டும் இல்லை, எல்லாருமே, எல்லா பழப்பிரபாரன் நம்ம இவர் நண்பர், இன்னும் இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் இங்கேருந்து சின்ன குழந்தை முதல்னு சொல்றேன். அதுவானால் அதுவாக அதுவே சொல்லு. நூல் சொல்லாது, அதுவே சொல்லு. புரியல? நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலே அது அடிக்கடி நான் சொல்லுவேன். நான்லாம் அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே யாராவது செய்வதாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே ஒரு குருவை ஏற்றுக்கொண்டீர்களானால் அந்த குரு வழியில் இறைவன் உங்களை மேலே ஏற்றிக்கொண்டிருப்பார். இதெல்லாம் ரொம்ப நிறைய சான்றுகளோடு சொல்லலாம். இப்போ அதுக்கு நேரம், ஏன்னா இந்த குறுகிய நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிவிட முடியாது. யோகத்தை பற்றினா நிறைய பேர் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனை விட ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் யாருமே இல்லைன்னு. அதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. இவன் போடுறாங்க யோகம் குண்டலினி சக்தி எழுப்புவதற்கு 100 ரூபாய் என்ன மசால் தோசை 100 போடணும். அந்த மாதிரி வித்தாங்க. அந்த மாதிரி இன்னும் கூட வித்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க. விதவிதமாக நாடுகள் தோறும் எத்தனையோ நாடுகள் போயிடுச்சு. இன்னும் ஒரு அடுத்த மாதத்தில் அநேகமாக ஓமன் நாட்டுக்கு அழைக்கிறார்கள் போக. எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன. அத்தனை நாடுகளிலேயும் என்ன பண்றாங்கன்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கடை மாதிரி வச்சு நடத்துறாங்க. ஆச்சரியமா இருக்கு.
அதெல்லாம் என்னை 2-3 தடவை அழைத்து சென்று அங்கே நான் போய் பார்த்தது தான் ரொம்ப மனம் வெம்பி போய் நான் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது கூட நான் நினைக்கல. என்ன காரணம், முக்கியமான விஷயம் சென்று சேர வேண்டும். இனி ஒருவரிடமிருந்து நீங்கள் அதை பெற முடியாது என்ற ஒன்றை உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா நான் இந்த அடியார் பெருமக்களை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இவர்களுக்கு சொல்லாமல் நான் வேற யாரும் சொல்லுவேன். என்னோட கூட 2 பேர் எப்பவும் கூடவே வருவாங்க. அவங்களுக்கு கூட தெரியாது. இப்போ எடுத்து சொல்லுங்க. நேரம் அனுமதிக்கு செல்லும் அளவில் செலுத்தும் சிந்தையைத்து சொன்னபடி இந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு போகுது. நான் யோகத்தை அவர் தப்பா சொன்னார், இவர் தப்பா சொன்னார், அதுல நேரத்தை கிடைக்க தயாராக எது சரியா என்பதுதான் உங்ககிட்ட சொல்லணும். அதுதான் மிக முக்கியமான. முதலிலே அது இந்த ஏனைய 2 சுவாமியை உங்களுக்கு எதிரே நிற்க வைத்து புறத்திலே சொல்லுவது, வழிகாட்டுவது. இந்த பக்கமாக போங்க, சிதம்பரத்துக்கு போனோமா இந்த பக்கமாக போகணும்னு ஒரு வழிகாட்டி இருக்கும். அந்த வழிகாட்டியை பார்த்தோம்னா இந்த சிதம்பரத்துக்கு இந்த திசையில் போகலான்னு சொல்லும். அது அப்படியே தூக்கி போய் சிதம்பரத்தில் உள்ள கொண்டு விடாது. இல்லையா, வழிகாட்டி மாதிரி அந்த இடத்துல தான் நிற்கும், எப்போ அங்கே தான் இருக்கும். அது கொண்டு போய் விடாது. ஆனால் குரு என்ற நிலையிலே இறைவன் பக்குவம் அறிந்து வருகிறானே, அவன் என்ன செய்வானா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சி வழிகாட்டுவதற்கு மேலே கொண்டு வந்து இதை வச்சு நீ நானும் சேர்ந்திருப்போம் என்று சொல்லி ஈடு இணையில்லாத அந்த இணையற்ற ஒரு இன்பத்தை தர இருக்கிறார். அது முழுக்க உள்ளுக்குள்ள இருந்தாங்க. உங்களுக்கு நடக்கும், அவருக்கு நடக்கும், இவருக்கு நடக்கும், இந்த அம்மாவுக்கு நடக்கும், மற்றவங்க நடக்கும், எல்லாரும் நடக்கும். எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் நினைப்பது போல ஆணுக்கு மட்டும் இவங்களுக்கு ஒரு சமயம் சொல்லுச்சு சவணம், பெண்ணுக்கு கிடையவே கிடையாது என்று சொல்லி அவர்கள் அவங்க தான் அடுத்து 2-3 பிறவி கழிச்ச பிறகு ஆனா பார்த்த பிறகு கிடைக்கும் தான். எவ்வளோ அளவுக்கு, அதாவது இறைவனை கொச்சைப்படுத்துறான், பெண்களை இல்லை இறைவனை கொச்சைப்படுத்துறான். அப்ப இது எல்லாருக்கும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே வழி தவறி போனவர்கள் மீண்டும் ஒரு முறை விலங்காக பிறந்தால்தான் அந்த விலங்குக்கு கூட அந்த அனுபவம் வாய்க்கும். அதனுடைய பெரிய அதாவது அந்த அனுபவத்திலே அந்த பிறவிலே அதற்கு திடீரென்று நாம் இப்படி தப்பு பண்ணிட்டுமே நினைச்சிருந்தது, அதனால தான் இந்த மாதிரி விலங்கா வந்திருக்கோம் அப்படின்னு அது ஒரு உணர்வு வருமானால் அது போய் இப்போ நீங்கள் கூட காணொலி நிறைய பார்க்குறீங்க பாருங்க. ஏதாவது கோயிலில் ஒரு மாடு சுற்றிட்டே இருக்கும், வந்து பார்த்தீங்களா, அந்த மாடு வேற இல்லை. இன்னைக்கு இது இப்போ அதாவது மாடா பிறந்து அதுக்கப்புறம் இன்னும் பரிணாம வளர்ச்சி பின்னால மனுஷனா வர்றதல்ல, மனிதனாக பிறந்து ஏதோ சாபம் பெற்று மாடாகி மறுபடியும் ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டு என்னை காப்பாத்துட்டு கோயில சுத்துற மாடு. எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் ஸ்பைன் கார்டு இருக்கு, முதுகெலும்பு எல்லாருக்கும் இல்லை. இப்போ முதுகெலும்பு எவனுக்குலாம் இருக்கும், முதுகெலும்பு இருந்தால் அது தண்டு இருக்கும், அந்த தண்டு தான் நமக்கு வழி. அது பேர் ராஜபாட்டை இருக்கு. ராஜபாட்டை இங்கே மூலாதாரம் என்று இருக்கிற இடம் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் இல்லையா, மூலாதாரம் இல்லாதவங்க யாரும். இந்த மூளை இருக்கு, மூளை இருக்கு, இருக்கு தானே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிருந்து என்ன பண்ணா அது அது அங்கேயே நிற்கல, அதோடு இறங்கி கீழே அப்படி உள்ள போகுது. அதான முதுகும் தண்டு இல்லையா, முதுகும் தண்டு. அது முதுகும் தண்டுன்னு சொன்னது முதுகுப்பக்கமாக வந்ததுனால சொன்னோம். அதுவும் மூளையினுடைய ஒரு பகுதி, ஞாபகம் வச்சுங்க, அதுவும் மூளையினுடைய ஒரு பகுதி. அப்போ மூளையிலே நடைபெற வேண்டியவற்றை எல்லாம் நீங்கள் அதன் வழியாக அதை ஏற்றி இறக்கி அதனுடைய பக்குவத்தை மாற்றி அமைத்து இறைவனோட ஒன்று சேருவதற்கு அது ஒரு வழி. அதனால தான் அந்த ராஜபாட்டை என்று சொன்னார்கள். யோகிகள், ஞானிகள், பல பெரிய அருளாளர்கள்லாம் அது பேர் என்ன பேர், ராஜபாட்டை. அப்போ அந்த முதுகம் தண்டில் அது எங்கே முடியுதுன்னா
அதுக்கெல்லாம் நான் பாடலாம் சொல்ல நேரம் ஆயிடுச்சு, நிறைய விஷயம் சொல்லணுமேனு துடிக்கிறேன். அங்கே நம்முடைய புதத்துக்கு 1 இன்ச்சு மேலே, அதுக்கப்புறம் இந்த நாவிக்கு 1 இன்ச்சு உள்ள இந்த ஆர்டினேட் போட்டுக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்டினேட் போட்டு காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ் ஒய் போட்டு திருமந்திரம் சொல்லுது. நான் பாட்டெலாம் சொல்லுவீங்க, உங்ககிட்ட இருக்குது, அது எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஏதோ இந்த இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு லொக்கேஷன் மேப் போட்டு காட்டுறீங்களா, வந்து சேர்ந்துடுறோம். அதுபோல் மூலாதாரம் எங்கே இருக்குது, ஒரு லொக்கேஷன் மேப்பை வந்து திருப்பூரை போட்டு கொடுத்தாங்க. எருவிடும் வாசற்கு இருவருக்கு அது பாட்டெலாம் பார்த்துக்க, நான் வந்து சொன்னால் லேட் ஆகிடும். அங்கே இருக்குது எல்லாருக்கும். அந்த மூலாதார இருக்கு பாருங்க, அந்த மூலாதாரத்துக்கு வரிசையாக 6 ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் எங்கள் அறிவார்ந்த சபை, அதனால் அதுக்கு மேலே நான் இந்த 6 ஆதாரங்களில் மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம ஆனஞ்சைன்னு சொல்கிறோம். அது வடமொழி சொல், தமிழில் வந்து புருவ நடுன்னு சொல்லலாம். இப்போ புருவ நடுக்கு நம்ம போன அங்கே தான் சந்திக்கிற இடங்க. நம்ம எங்கே போய் சந்திக்கணும், யாரை சந்திக்கணும், இறைவனை சந்திக்க வேண்டும்னா இந்த இடத்துல தான் முதல்ல சந்திக்கணும். அது என்ன பண்ண சுலபமாக என்ன பண்ண எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற மாதிரிலாம் வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு பூட்டு போட்டிருக்கான், புருவ நடு பூட்டுன்னு நம்ம ஒரு பாடலே பாடுகிறார் வள்ளலார். கண்புருவ பூட்டு. அப்போ அந்த பிள்ளை சிறு விண்ணப்பம்னு ஒன்று வரும், அதில் வரும் அந்த அழகாக அவர் எப்படி அது பேர், இதெல்லாம் ஒரு அனுபவம் வரும், எல்லாருக்கும் வரும். நீங்கள் வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வள்ளலார் படிச்சிங்கன்னா அவருடைய அனுபவம் முழுக்க டைரியில் எழுதிக்க மாதிரி இருக்காரு. யாருமே உங்களுக்கு அந்த வழியில் போகணும்னு நினச்சி இறைவனை அடையணும், அந்த மாதிரி வெளியோடு வெளியாகணும்னு நினச்சா அது முழுக்க 5516 பாடல்கள் அருட்பா முழுக்க படிச்சிட்டிங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து அப்படியே அற்புதமான ஒரு வழிகாட்டி. நம்ம அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அது படிக்கலாம், வாய்ப்பு இருந்தால் அது திருவள்ளுவர் வாய்ப்பு இருந்தால் முழுமையாக நம்ம அது ஏறத்தான் நான் ஒரு 16 முறை படிச்சிருக்கேன் முற்றோதல. கண்புருவ கூட்டு இதில் தான் சந்திக்கிறேன். சந்திக்கிறேன் உன்னை பாடுறா அருளினார். சிந்திக்கிறேன் உன்னை சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் உன்னை வாழ்த்துகிறேன். சாட்சியோடு தான் பேசணும், அதெல்லாம் சும்மா புருடா விட்டுறோன்னு சொல்றாரு அருளினார். உன்னை சந்திக்கிறேன், இங்கே சந்திக்கணும். எல்லாரும் இறைவனை எங்கே சந்திக்க வேண்டும்னா இங்கே சந்திக்கணும். அந்த கோயிலில் போய் கணக்காக அதெல்லாம் புறத்தே நடப்பது நம்ம தூண்டி விடுது. அதுக்காக தான் சரியாக முடியும். நான் உள்ளுக்குள்ளே நீ நேரடியாக இட் இஸ் யுவர் கோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ காலமாக பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ காலமாக அந்த நம்முடைய சொந்தமாக இருக்கு. அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி அவரவர் கண்டார், அவரவர் வினைவழி. அப்போ இந்த அது ஒரு அனுபவமாக நமக்கு கிடைக்கும். அழகா பாடினார். அருள் அபிராமநாயகிதன் மதலை மலை கிழவன் முருகனை சொல்ற. அபிராமநாயகிதன் மதலை குழந்தை பக்கத்தே கிழவன், மதலை மலை கிழவன். அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை, சார் குழந்தை புரியல இந்த ஆளோட என்ன சார் பாடுறது. நான் இல்லைடா கவலைப்படாத, உன்னால் அனுபவிக்கத்தக்க அளவுக்கு இறங்கி வருபவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவில் மனம் ஆறு சீரை. அதனால அனுபவம் நீங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஏதோ பட்டா போட்டு யாரும் இவருக்கு சரவணனுக்கு எனக்கு இவருக்குன்னு போட்டு கொடுக்கல, எல்லாருக்கும் இருக்குது. இங்கே இருக்க குழந்தைகளுக்கு கூட இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் அதை சும்மா கட்டி விட்டா கரெக்டு, என்ன எப்படி தட்டுறது தான் தெரியுது. அதுதான் நமக்கு செய்து காட்டுவது யோகம். இப்படி அடியிலேருந்து இப்போ அந்த என்னென்னா அந்த மூலாதாரம் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு காயில்டு இது இருக்கும், ஒரு உறுப்பு இருக்குது. நம்ம எப்படி காது கண் மூக்கு அந்த மாதிரி ஒரு காயில்டு, அது வந்து அருவமாக இருக்கும். அருவமாக இருக்கும். இப்போ உடம்புல வந்து அருவமாக இன்னொன்று என்ன இருக்குது,
காற்றுலாம் அதுவுமா இருக்குது இல்லை வாயுக்கள்னு சொல்கிறது. அது மாதிரி அது ஒரு வாயு, அது மாதிரி சுற்றி இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும். அதான் குண்டலினிலாம் சொல்கிறேன், அதுதான் உள்ளே போகலை. அது மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் வேக வேகமாக அடுத்து மிக முக்கியமானது வரணும். அதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது தூண்டி விட வேண்டிய வகையில் அதுக்கு தான் அதை எப்படி தூண்டுவது என்பதை காட்டுவதற்கு ஒரு உருவம் வைத்தார்கள். அதுதான் கணபதி. நான் அதெல்லாம் என்னுடைய நூலில் படிச்சுட்டு அது பார்த்தேன். அப்படி அதை தூண்டி விட்டிங்கன்னா உடனே என்ன ஆகுதுன்னா அது தடான்னு பழியுது. இந்த உடம்புக்கும் நம்ம அதோடு இணைஞ்சிருக்கோம், சேர்ந்துருக்கோம், பிரிக்கவே முடியாது, அதோடு சேர்ந்து. எது சேர்ற விஷயமா இது? இதுக்கெல்லாம் கூட்டணி போட முடியுமான்னு இல்லை, எதுக்கோ யாரோ கூட்டணி போட. இந்த கூட்டணி சரியான கூட்டணி இல்லையே. ஏன்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்று பொருத்தமே இல்லாதது, அதுக்கும் தன்மைகளே வேறவா இருக்கு. இது ஜடம், இன்னொன்று வந்து அறிவு பொருள். உயிர் அறிவு பொருள், இந்த உடம்பு ஜடம். இது ரெண்டும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஏய்ந்து நிற்குது. இன்னும் இதுவும் அதுவும் ஒன்று மாதிரி நினச்சிட்டு இருக்கு. பேரை கூப்பிட்டா ரெண்டும் ஒன்றா திரும்புது இல்லை? அப்போ என்னன்னா ரெண்டும் ஏய்ந்து போயிடும். அந்த மாதிரி ஏய்ந்த ஏய்வை பலான் விளக்கினாதான் நீங்கள் போய் ஆண்டவனை அடைய முடியும். அங்கேருந்து ஆரம்பமாக நீ அந்த இதோடு போய் ஒட்டிட்டு இருக்காதனா அப்படின்னு தட்டி எடுத்து அதை மேலே கொண்டு போய் விடணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த அதை தட்டி எடுக்கிறத ஹீட்டுனால பண்ணுறேன். கடவுள் அது உருவாக்கும் போது என்ன பண்ணாது, ஹீட் வந்து இது வந்து நெருப்பை வைத்துக்கொண்டு நம்ம எத்தனையோ பயன்களை அடையணும். சமையல், அது இது இண்டஸ்ட்ரி, அது எல்லாம் பண்ணு. அது மாதிரி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த நெருப்பை பயன்பாட்டு கொண்டு அது என்ன பண்ணோம், அது வந்து கீழே ஒரு அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை இந்த காற்று வீசும். எது நான் சொன்னேன், அந்த காயில் மாதிரி இருக்குன்னு சொன்னது குண்டலினி. அது வீசின உடனே அது அப்படியே பற்றிக்கிறாங்க. பற்றினா அந்த ஃப்ரிக்ஷன் போயிடும். ஃப்ரிக்ஷனில் எப்படியும் நெருப்பு வந்துடும். அதே தடால் மேலே வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த ரெண்டும் கொக்கி போட்டு ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க, பட்டுன்னு பிரித்து விட்ருவாங்க. சார் யோகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கு, பட்டுன்னு பிரித்து விட்டுருன்னா என்ன ஆகுன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுன்னா அது எங்கே இருக்குன்னா முதுகந்தண்டு தான் அதனுடைய இதுன்னு வச்சிங்களேன், இருப்பிடமே அதுதான். முதுகந்தண்டு வந்து அது போய் வந்து ஏறினா விழிப்பு, இறங்கினா தூக்கம். அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. நமக்கு தூக்கம் வருது, விழிப்பு இருக்குது. இப்போ நீங்கள்லாம் விழிச்சுட்றீங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லையா? அப்போ நல்லா தெரியுது இல்லைவா? ஒன்று நம்ம தூங்குறது என்பது வந்து நம்ம அறியாமல் இருக்கிறோம், இன்னொருத்தர் நம்ம நல்ல விழிப்பு இருக்குது. இப்போ ரெண்டு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வருது இல்லைவா? அப்போ இது நடக்கிறது என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு போனால் தானே தெரியும். அப்போ மூளை வழியாக ஏதோ ஒன்று இயங்குது, அதுதான் தூக்கத்தையும் கொடுக்குது, அதுதான் விழிப்பையும் கொடுக்குது. ஏன் மூளை வழியாக மூளை உள்ளவங்க தான் தெரியும். இப்போ அடியில் இங்கேருந்து மேலே வருதுன்னா நான் அது வந்து என்ன பண்ணால் அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 6 ஆதாரங்கள், அதெல்லாம் இப்போ சொல்லுவேன். ஒவ்வொன்றும் ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். அதுலேருந்து ஒவ்வொன்றும் ஜென்ரேட் பண்ணி மேலே தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துனா வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இந்த இவ்வளோ பெரிய அண்டத்திலே இருக்கிற அந்த இறை ஆற்றலானது உங்களுடைய பிரம்மரந்திரம் என்று சொல்ல உச்சி துளையாக இருக்கிற அது வழியாக உள்ளே வந்து இங்கே சந்திக்கணும். இது மேலே ஏறும், அது கீழே இங்கே. அது வரும்போதே என்ன ஆகும், அந்த உணர்வு அலைகள் வந்ததுன்னா அது ஒரு கரண்ட்டு. அதில் என்ன ஆகுனா அங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு அருவி கொட்டுற மாதிரி அதுக்கு பேர் இவங்க பேர் வச்சா, பேரை வச்சுலாம் கவலைப்படாதீங்க. அது பேர் என்ன வச்சுன்னா அமிர்தாரணைன்னு பேர் வச்சான்.
அது எனக்கு பேர் சார். இப்போ ஒஹி புயல் நாங்கள் வரும்போதே நான் மொஹி நான் சொல்லிட்டு வருது இல்லை, அதெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க. அது மாதிரி இதுக்கு அமுதகாரனே பேர் வச்சாங்க. அது என்னன்னா அங்கே ஒரு கரண்ட் வந்து வரும், அவ்வளோதான். எல்லாருக்கும் அது என்ன வேணால் பேர் சொல்லுங்க. இந்த அனுபவம் வந்ததுன்னா, அதாவது இங்கேருந்து தட்டி விட்டு இது மாதிரி பிரிஞ்சுதுன்னா உடனே அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. அப்புறம் அங்கேருந்து இறங்கும். அப்போ அது வந்து உடம்பெல்லாம் எற்பு துணைகளும் அமுத தாரையை ஆக்கிடும் திருவாசகம். ஏன் அல்லூர் ஆக்கை, அல்லூர் ஆக்கை. அப்போ அந்த நிலையில் மாறும். இந்த நிலையில் மாறி இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தில் முதல்ல நான் தட்டி விட்டு மேலே வருதுன்னு சொல்ல பாருங்க, அதுலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிறது இறைவனோடு போய் சேர்றது. அதே பிறவியில் வரலாம், அடுத்த பிறவிலே வரலாம், அடுத்து ஒரு 100 பிறவிகளுக்கு பின்னால் வரலாம், அது ஒரு 1000 பிறவிகளுக்கு பின்னாலே வரலாம். அது வந்து முதல்ல தொடங்கி வச்ச நிலையில் அதோட நிறுத்தி நான் நிறைய உதாரணங்களாக சொன்னேன். ரொம்ப ஆய்வு செய்து சொன்னேன். ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? ஜேகே கேள்விப்பட்டீங்களா? இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து இதே மாதிரி யாரோ ஒரு குரு அவருக்கு இருந்து சும்மா தூண்டி விட்டார். அவர் நல்ல மிக சிறந்த முறையில் வந்துருக்கணும். ஆனால் அவர் அதை அலட்சியம் சார். இதை நானா சொல்லலை, அங்கே அடுத்த இன்னொரு குரு எழுதுகிறார். அவனை நான் அப்பொழுது தூண்டி விட்டேன். அவன் மேலே வந்து இது செய்ய வேண்டியதை செய்யாமல் தடைப்பட்டு நின்றான். அவன் வேறு பிறவிகளிலே இதை சாதிப்பான். இது சாட்சி வச்சு சொல்லுச்சு, சாட்சி. அப்போ அடுத்த பிறவிக்கு போயிடலாம். நான் என்ன சொன்னேன், அடுத்த பாமசாமி எழுதுறாரு. நிறைய பேர் வந்து சரிகிரி யோகம் ஞானம் என்பது ஒரே பிறவிலையும் சாதிக்கிறவங்க இருக்காங்க, 1000 பிறவிக்கு அப்புறம் போகிறவங்களும் இருக்காங்க. தான் வேறு திட்டு ஒரு இடம் எழுதுறேன் சார். வெறும் படிச்சுட்டு போகணும் சார், நமக்கு என்ன வேணும் அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கணும். அப்போ மேலே போகணும். அப்போ என்னன்னா கீழே இது மட்டும் ஆரம்பிக்கிறது மட்டுமே எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அங்கே தான் ஆரம்பமே, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, அங்கே தான் ஆரம்பமே. சரி, இப்போ ஆரம்பித்த பிறகு எப்படி மேலே அதை தான் இப்போ நீங்கள் இந்த இது வந்து திருவருள் வாய்க்கும் நீங்கள் வந்து இப்போ அடியார் பெருமக்கள் அதுக்கு என்ன பண்ண ஒன்றும் சொல்லலை. குரு வந்து 2 விதமாக திருவருள் வாய்க்கும். ஒன்று குருவருள் மூலமாக உங்களுக்கு இனிஷியேஷன் பண்ணுவார். இன்னொன்று குருவருளே இருக்காது, புதையல் மாதிரி கிடைக்கும், ஒன்றுமே தெரியாது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இரண்யனுடைய பிள்ளை பேர் என்ன? பிரகலாதன். பேர் வச்ச மாதிரி சொல்லுங்க. புராணத்தில் எழுதி வச்சுதான் பிரகலாதன் இருந்துட்டு. பிரகலாதன் வந்துட்டு அந்த உலகம் இல்லை. அவன் என்ன பண்ணான், அப்பா திட்டினாரு, அம்மா கொடுமை பண்ண மாட்டாந்தாயி வெறுத்து போனான். வெறுத்து போய் நாடக சபாவில் சேர்ந்தான். இல்லை, அவன் போய் காட்டில் போய் உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணனா, உட்காந்து முழுமையாக அவர் என்னன்னா ஏதோ ஒன்று மனசுக்குள்ள சொல்லிட்டு அப்படியே. இப்போ என்ன ஆச்சு, அவனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு இறை ஆற்றல். பேர் என்ன ஒன்று நாராயணன் சொல்லுங்க, சரி முருகன், எல்லாம் ஒன்று தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சும்மா மீனாட்சி சில்லறைகள் தான் சத்தம் போடணும். நோட்டு எப்படி ஒழுங்காக இருக்கும், நாமெல்லாம் நோட் பண்ணுங்க. சில்லறை தான் சும்மா இந்த மீன் சச்சரவில். இப்போ அவன் உட்காந்துச்சான். சரி, அனுபவம் எல்லாருக்கும் ஒன்று தானே. ஆனால் அவனுக்கு அனுபவம் வந்தது. அந்த அனுபவம் வந்த மாதிரி அவனுக்கு என்ன பண்ணான்னா, அதுக்கப்புறம் அதுக்கு அவன் குருலாம் வரல, அவனாக உட்காந்தா அதுதான் வந்துடுச்சு. அப்போ என்ன இருக்குன்னா, இது ஒரு வகையான தீக்கை, இறைவனாக பார்த்து கொடுக்கிற தீக்கை. அதுதான் அவனுக்கு கிடைக்கிற புதையல். இது எல்லாருக்கும் வாய்க்காது, எல்லாருக்கும் வாய்க்காது. நார்மல் வந்து குரு வந்து பண்ணுறது மூலமாக தான் வாய்க்கு. ஏன்னா நமக்கு அதெல்லாம் நான் சொல்லி. இப்போ மிக முக்கியமானது என்னென்னா, சரி சார் அவனுக்கு என்ன சார் தெரியும் யோகம்? இப்போ யோசிச்சு யோகத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். 2 வகை இருக்குன்னு தெரியுது, 2 வகை இருக்குன்னு தெரியுது. இப்போ அவனுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? என்ன பையன் 5 நிமிஷம் 5 வயசு ஆகுதுன்றாங்க. 5 வயசு அவன் என்ன பண்ண, இன்னும் அவன் ஒன்றும் கடவுளை வந்து நேரடியாக நான் பார்த்துருவேன் அதுக்காக நான் உட்கார போகிறேன்னா போனான் இல்லை. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஏற்பட்ட துக்கத்தினால ஆற்ற மாட்டாமல் போய்
வனாந்தரத்தில் உட்கார்றான். அப்புறம் வனாந்தரத்தில் உட்கார்ந்தவன் எப்படி இறைவன் வந்தான், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. என்கிட்ட பேசுறது, என்கிட்ட கற்றுக்கிறது, எனக்கு மாலை போடுறதுலாம் உங்களுக்கு வராது. யோசிச்சு நல்லா சொல்கிற விஷயத்த சொல்லுங்க. என்ன பண்ணும், அவன் உட்காந்தானே வந்துச்சேன். அவனுக்கு யாரோ குரு வந்து சொன்னாங்க. இப்போ நான் குரு வந்து நீங்கள் என்ன குருவாக பாவிக்கிறதுனால பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு இங்கே சாட்சிகளே நீங்களே இருக்கீங்க, பல பேர் இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி என்னுடைய குரு எனக்கு சாட்சி சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் சார். நான் வேண்டுவது என்னன்னா, எனக்கு மட்டும் இந்த விவகாரம் வரக்கூடாது. இது எல்லா மக்களுக்கும் உரியது. ஆண்டவனா பார்த்து கொடுத்துருக்கான். இது ஏன் நம்ம என்னன்னே தெரியாம வீணா வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்குது. மறுபடியும் பெருவதுன்னு அவ்வளோ சுலபமா இல்லை, எவ்வளோ காலம் அதுக்கெல்லாம் உள்ள போக முடியும். இப்போ பார்த்துங்க, அப்போ உங்களுக்கும் அவனுக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பாய்வு பண்ணிங்கன்னா நாம் என்ன பண்ணணும்னு நமக்கு தீர்மானிச்சோம். இப்போ யோகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கிளாஸ் 3 கிளாஸ் அதெல்லாம் ஒன்றுமே வேலை கிடையாது. நான் தான் சொல்லுவேன், நூலால் வருவது அல்ல. அது யோகம் நூலால் வருவது அல்ல. அதில் 2 அர்த்தம். இந்த நூலாலும் வருவதில்லை, இந்த நூலாலும் வருவதல்ல. இதை எப்படி நீங்கள் உட்காருங்க. ஆனால் அதுதான் சொல்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் 3ஆம் தந்திரத்தை பற்றி நான் கோயம்புத்தூரில் பன்னீர் திருமுறை மன்றம் சொல்லி வச்சு நடத்தி ஒரு பெரிய, அவங்க இப்போ பெரிய பல்கலை டீம்டு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறாங்க. அங்கே போய் வசந்தத்துக்கு அங்கே போய் நான் பேசி இது பண்ணும்போது ஏறத்தாழ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஏறத்தாழ 100க்கு மேலே அந்த நான் பேசியதை வந்து 100க்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துச்சு. இன்றைக்கி அவங்ககிட்ட இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவங்க என்ன சொல்லி எவ்வளோ நாள் இருக்காங்க. இந்த யாரோ ஒருத்தர் வராங்க, வீட்டில் பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, கெஸ்ட் ஒருத்தர் வராங்கன்னா அவனை பாராட்டணும் அப்படின்னு புதுசு புதுசாக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சமைப்பாங்க. யூடியூப்பில் பார்த்து நிறைய இதெல்லாம் சமைப்பாங்க. இத்தனை நாளாக நாம தான் மாட்டின்றது, இப்போ வர மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு நல்லா செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதுல்ல, வரவும் பாராட்டணும் அவங்க ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொல்லுங்க. சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நாள் வந்துட்டார், காலையில் 11 மணிக்கு வந்துட்டார். இந்த அம்மா நல்லா சமைப்பாங்க ஏற்கனவே தெரியும். அவர் என்ன பண்ணால் அதுக்காக 2 நாளாக பட்டினியிலேருந்து வர்றாரு. 11 மணிக்கு வந்து உட்கார். இந்த அம்மா அவர் நல்லா பண்ணணும்ட்டு சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மணி 4 ஆகுது. என்ன வந்தோம், என்ன சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சமைக்க வேண்டியது உண்மை. ஆனால் சமைப்பது எதற்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கணும். எதுக்குன்னா உட்காந்து சாப்பிட்ணையா, உட்காந்து இல்லையே, நீ அவனை உட்கார விடலையே, உட்காந்து சாப்பிடு. சமைப்பது பாராட்டத்தக்கது. உட்காந்து சாப்பிடு. இதுதான் ஆண்டவன் சொல்கிறான். நான் சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவன் என்ன சொல்கிறான்னா, நீ எப்படா உட்காருவேன்னு கேட்குறான். யோகத்துக்கு நீ எப்போ உட்காருவேன், நான் உன்னை கொண்டது இந்த உலகத்தில் விட்டதுக்கே அதுதானே அடிப்படை. எப்போ உட்கார போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கோயில் பார்க்கணும், அந்த கோயில் பார்க்கணும், இந்த விழா பார்க்கணும், அந்த பிரம்மோற்சவம், அந்த பிரமாதம். ஓரளவுக்கு பார்த்துங்க, ஓரளவுக்கு புத்தி வந்து இந்த பக்கம் திரும்பிட்டுனா உட்காருங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் சார், நான் ஏற்கனவே தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் அது இல்லை. இந்த உட்காருதல் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது இந்த ஆசனங்கள்லாம் சொல்லித்தரேன். நான் அதுக்குள்ளெல்லாம் போகலைங்க. ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லுங்கள். போடுகிறது பத்மாசனத்தை வச்சுக்கலாம். அதில் 121 ஆசனங்கள் இருக்குது. அதுக்கெலாம் நான் போகல. உள்ள திருமணம் சொல்கிறது. நம்ம பத்மாசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அது பத்மாசனத்தில் இல்லாத யோக பட்டம் கட்டிட்டு உட்காந்து ஐயப்பனுக்கு பெரிய ஆள் ஆகிட்டார். இல்லை, நீங்கள் பெரிய ஆள் மேலே இருக்க
இங்கே தானே. அப்போ இதில் வந்து என்னென்னா பத்மாசனம் பொதுவாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ யோகா பட்டம் கட்டிட்டு இப்படி உட்காரதெல்லாம் ஸ்பெஷல் ஆகணும், அது விட்டுருக்கு. இதை வந்து எல்லோரும் உட்காரலாம், உட்காந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்தது தான் முக்கியமாக. எல்லோரும் உட்காந்துடலாம் சார், அதான் சொல்கிறான் அதான் சொல்கிறான், அது வேதாந்திரி மகரிஷி சொன்னார், எல்லாம் உட்காந்துடலாம். அது ஆசனத்தை போட்டுலாம் உட்காந்துடலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா முக்கியம். என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி கண்ணை மூடுங்க, மூடாமங்க, அவங்க இஷ்டம் பண்ணிட்டு வருது. நீங்கள் உட்காந்து இந்த புருவ நடுவே யோசனை விதவிதமான காட்சிகள்லாம் வரும். உங்களுக்கு யாரெல்லாம் முதல்ல உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதான் அவன் தான் வருவோம். போனா புண்ணாக்கு இருந்து அவனெல்லாம் தண்ணிங்க. அதுக்கு பேர் பிரத்யாகாரம். கூடாததை ஒழிப்பது பேர் தான் பிரத்யாகாரம். இல்லை அதெல்லாம் அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுங்க, உங்கள் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆன்மாவானது இந்த உடம்பை தூக்கி கொண்டிருக்கிறது, அதனால் நாம் இப்படி உட்காந்துருக்கோம். உங்களை எடை போடுறாங்கல்ல, எடை போடும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவன் வந்து பாட்டு இவங்க வந்து 70 கிலோ சார் அப்படின்னு சொல்ல வச்சுங்க, 70 கிலோ அவனே செத்துட்டான். செத்துட்ட பிறகு என்ன பண்ணான், அதே ஆளை போட்டிங்கன்னா அவன் பார்த்து 120 கிலோ இருக்கான். அப்போதான் என்ன பணம் மாதிரி கணக்குறான் சொல்கிறோமா, வழக்கு சொல்கிறதுல பணமாக. அப்போ இதே ஆள் தானே எப்படி இந்த அளவுக்கு 120 கிலோன்னா அவனுடைய உடம்புடைய மொத்த இடம் 120 தான். 120 தான். அது இல்லாமல் அவனு காட்டாது, அது மிஷினுக்கு என்னத்தையும் இன்னும் தான் காட்டும். அவன் 120 தான். ஆனால் அவன் ஏன் 70 வருதுன்னா இது பாருங்க, இது கீழே தள்ளுது, உடம்புடைய வெயிட்டு கீழே தள்ளுது, இந்த ஆன்மாவானது இது மேலே தூக்குது. அதனால தான் விழிப்போடு இருக்கிறோம். புரியுதா? 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஒன்று வந்து இன்னொன்றுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா இது மேலே போகுது, இது கழிச்சிட்டு மிச்சம் தானே 70 வருது. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்மாவானது நேராக இருக்குமானா இது வந்து இந்த உடம்பெல்லாம் அது தூக்கி நிற்குது. அதுதான் யோகத்துக்கு நேர் எதிரி. இந்த ஆன்மாவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இயல்பாக விட்டுருங்க. இது தூக்கவே கூடாது. நீங்கள் உட்காந்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் யோசிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது தானா அது இறங்கிட்டே போகும், இறங்கிட்டே போகும். இதை யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? வேறு மெல்ல மெல்ல எல்லாரும் உள்ள சேர்ந்துக்கிறாங்க. இங்கே சங்கம் அமைக்கலாம். அதுதான் மிக முக்கியமானது. என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக போயிட்டு உங்களை வந்து யாராவது இங்கே தொட்டால் கூட தெரியக்கூடாது. சும்மா யாராவது வந்து தொடியாங்கன்னு சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் உட்காருவேன், கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொடுங்களேன். அவன் தொட்டாங்கன்னா கூட உங்களுக்கு தெரியவில்லை. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா டோட்டலி நீங்கள் நம்ம சொல்ல பாருங்க, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு அதை பிரித்து விடுறது. அதான் முதல் வழி. இது இந்த மாதிரி வரும்போது தான் இந்த குண்டலியும் சேர்ந்ததுன்னா படாமல் அது விலகி போகும். முதல்ல நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும் சார். நீங்கள் ஒரு முயற்சி சார், இது என்னது லாட்ரி சீட்டில் போட்டு அவங்க வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க சார். கோடி கணக்கில் பயங்கரமாக பணக்காரன் ஆகிட்டாங்க. இல்லை லாட்ரி சீட்டு ஓடி வந்து அவங்கள்ட்ட டிக்கெட்டு போட்டு போச்சு சார். டிக்கெட்டை நீ வாங்கினீங்க, முதல் முயற்சி உங்ககிட்ட வரணும், அப்புறம் தான் அவங்க அந்த கோடி வரும் இல்லையா? சின்ன முயற்சி நீ அதுபோல் நீங்கள் முயற்சி பண்ணணும். மிகப்பெரிய கோடிக்கு மேலே கோடானு கோடி ஆற்றலை உடைய இறைவனோடு சேர போகிறீங்க. நீங்கள் சிறு முயற்சி கூட பண்ணாலும் எப்படி வரும்? அப்படி வரும். சும்மா இந்த புக்கை படித்து அந்த புக்கிலையும் வர்றதில்ல. நீங்கள் உட்காரணும், அப்படியே நம்மள கொஞ்சமாக பண்ணால் உடம்பு இருக்கும். ஆனால் உடம்போட நீங்கள் சேராததுனால யார் தொட்டாலும் உங்களுக்கு தெரியக்கூடாது. கண்ணை மூடலாம், கண்ணை மூடாமல் இருக்கலாம். கண்ணை மூடுறது எப்போ நான் அப்புறம் சொல்கிறேன் சார். கண்ணை மூடுறது போய் முதல்ல கேட்குறீங்க. கோயிலில் வந்து கண்ணை மூடிதான்
அதெல்லாம் யோகம்ன்ற பேரில் எவ்வளவும் கடை விரிக்கிறான். அதில் அந்த கடையில் விரிச்சுட்டு அவன் எனக்கு சொல்கிற விஷயத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் அது என்னென்ன அந்த கடைகள்லாம் என்னென்னலாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனால் நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் அதில் இறங்கி இங்கே சுமார் ஒரு 6-7 பேர் கையை தூக்குனீங்களே, நான் என்னுடைய வேண்டுகோள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் உட்காந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைவருக்கும் அந்த நிலை வர வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், அப்படி இறங்கி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கணும், கொஞ்சம் தொட்டா கூட இது மாதிரி தொட்டா கூட தெரியக்கூடாத நிலை வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். ரொம்ப நாள் ரொம்ப பழகிட்டாங்கன்னா உட்காந்தோடனே வந்துடும். அப்படியும் பெரிய ஆள் உட்காந்தோடனே கீழே இல்லை அந்த நிலைக்கு வந்து மெல்ல 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 இந்த மாதிரி கீழே வந்து இறங்குறீங்க. இறங்கின பிறகு என்ன பண்ணுவோம்னா அடுத்த நிமிஷம் வந்து இப்போ அம்மா சொன்னது போல் கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடி இங்கே பார்க்கணும். இங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கணும்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணணும்னா சும்மா பார்க்கணும், கண்ணை மூடி அவங்க தொடங்க பிடிச்சிக்கணும். இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறான். வடநாட்டில் போனால் இது தப்பு தப்பாக உட்காந்து ராஜயோகம் கர்மயோகம், அதுதான் கர்மம். அது வந்து அந்த கர்மயோகம். இந்த பாதி விழி மேலே பார்க்கணும், மூடப்படும். பாதி விழி மேலே. இப்போ பாதி விழி மேலே பார்த்து இந்த 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 புருவ பொட்டு அதை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி வச்சு இப்போ உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கணும். பாடி வந்து உங்கள்கிட்ட இல்லை. இப்போ அந்த மாதிரி நிலையில் மேலே வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஆன்மா பார்த்துக்கணும், இந்த பாடியோடு சேர்ந்து பார்த்துக்கணும். இப்போ ஆன்மா பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகுன்னா மெல்ல நீங்கள் என்ன பண்ணணும், என்ன நினைக்கணும்னா என்னுடைய ஆன்மா இந்த உடம்புக்குள்ள மூலாதாரம் இருக்குது, அதை கொஞ்சம் காட்டு, அதை கொஞ்சம் காட்டுன்னு உங்களுடைய எண்ணம் வருமானால் எண்ணம் தான் எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கும் என்று சைவ சித்தாந்தம். இந்த அண்டாண்ட கோடிகளை பெருமான் எண்ணத்தினால் உருவாக்கினான் என்று நாங்கள் சொன்னோம். இல்லையா? உண்மனை பெருமான்மணிலாம் சொல்றீங்க, உண்மனை உண்மையை சொல்லுவது தான். எண்ணத்துக்கு வலிவு உண்டு என்பதை நம்ம சைவ சித்தாந்தம். எண்ணத்துக்கு வலிவு இல்லை என்று சொன்னது கார்ல் மார்க்ஸ். அதுக்கு நமக்கு ஆகாது, புரியுதுல்ல? எண்ணத்துக்கு வலிவு இருக்கு சார். யூரின் போகணும்னு சின்ன வயசுல யூரின் போகணும் 9 வருஷம் கூட என்ன பண்ணுறீங்க, அந்த உணர்வு வந்தால் தான் போகணும் இல்லையா? அந்த உணர்வு வந்தால் தான் ஓடும். அப்போ என்னென்ன எண்ணம் வருது, போகணுமா யூரின் போகணுமோ, அப்படி எண்ணம் வந்தால் தான் அது வெளியே. மலமும் அதே மாதிரி. அது இதையே இதை சொல்லலாம். இதுலேருந்தே இந்த சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே எண்ணத்தால் ஆகுது. சார் இதை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சண்டை சாக்கில் அதையும் சொல்லிடுங்க. நீங்கள் அதை போய் பண்ணுறீங்க. ஒரு என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், அந்த எண்ணம் உடனே செயலாகும் இல்லையா? அந்த எண்ணம் அப்போ எண்ணத்தினால் செயல். அதுபோல் நீங்கள் நினச்சிட்டு இங்கே இருக்கிற அந்த மூலாதாரத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுக்கு தான் அந்த ஆர்டனன்ஸ்லாம் போட்டு காட்டுறேன். திருமூலர் என்ன காட்டுறேன்னா எப்படி இருக்கும், என்னுடைய இது கருவிடும் வாக்குக்கு 20 மேலே நாபிக்கு 20 உள்ளே, அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கான், அதை கொஞ்சம் காட்டு நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் உங்களுக்கு 2 கிளாஸ் நான் சொல்லலை, இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வந்து நீங்கள் அது இருக்காம அதை நான் பார்க்கணுன்னா உடனே அது காட்டும், அந்த இடத்த காட்டுங்க. காட்டின பிறகு என்ன பண்ணால் அதையே பார்த்து உற்று பார்க்க ஒளி விடும் முடியும் சொல்கிறா. உற்று பார்க்க அதையே பார்க்கணும். இப்போ மேலே அந்த அரைக்கண்ணில் இப்போ மேலே வந்து அதையே பார்க்கணும். இதையே பார்த்துட்டு என்ன ஆகும்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணி பிரிஞ்சு வந்தீங்க, இப்போ மறுபடியும் அதோட ஒன்றிக்கும். ஆனால் உடம்பு முழுக்க ஒன்று இல்லை சரியா? அந்த இடம் மட்டும் மூலாதார சக்கரத்தில் மட்டும் ஒன்று இருக்கு. எந்த சக்கரத்தில் வேலை செய்யுமோ அந்த சக்கரத்தில் போய் ஒன்று விடுது. சேரக்கூடாது இத்தனாலும் சேர்ந்துருந்தோம், சேர வேண்டிய இடத்துல சேருந்தோம். விஷயம் சேரிடம் அறிந்து சேர்த்து தான் அவங்க பாட்டி சொல்லிட்டு போனேன் இல்லையா? சேரிடம்
அறிந்து சேர். அது சாதாரண உலக பொருள் இருக்கு, இந்த பொருள் சேர்ந்து மருந்து செய்யும். அங்கே போய் சரியான முறையில் போய் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அது வேற நீங்கள் வேற இல்லை தவிர ஆகிடும். அது வேற நீங்கள் வேறு தவிர ஆகிடும். அந்த சக்கரம் வேறு, நீங்கள் வேறு என்று இல்லாமல் மூலாதார சக்கரம் உங்கள் கைவசப்படுத்தும், நீங்கள் தான் அது அப்படி மாறி. சார் யோகத்தில் நடக்கிற இந்த அனுபவத்தை தெரியும். இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு தெரியும். அப்படி அங்கே அந்த சக்கரத்தோடு சேர்ந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் என்று சொன்னால், நான் அதுவாக மாறிடுகிறேன். அதைத்தான் தனியாக எடுத்து வச்சு சொன்னான் தத்துவமசி. அது ஒரு கூறு. அந்த கூரை வச்சுட்டு கூறு கட்டவெல்லாம் கத்திட்டு இருக்கான். தத்துவமசி தத்துவம் அதை விட உயர்ந்து எதுவுமே இல்லை. அது ஒரு கூறு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆயிரங்களுக்கு மேலே ஏறி பெற வேண்டிய அனுபவம் ஆயிரங்களுக்கு. தத்துவமசி நீங்கள் அதுவாக மாறி, நான் அதுவாக மாறினேன். அதுவாக இதுக்கு பேர் நடத்துங்க தத்துவ ரூபம். சைவஸ்தான கேள்விப்பட்டீங்களா? தத்துவம் நீங்கள் அதுவாகவே மாட்டீங்க, அதுவாக மாட்டீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் சேரலாம் தெரியுது. நம்ம ஒரு ஆளுடைய விவகாரம் ரொம்ப பழகினவர் தான் தெரியுது. பாதி ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டான். பாப்பா நாளைக்கு காலையில் வந்துருக்கு, முக்கியமான வேலை. என்னதுக்கு வரும்போது இந்த கடப்பாறை, அதுக்கப்புறம் அந்த இது மண்வெட்டி, அந்த இன்னொன்று என்னென்னலாம் தேவையோ ஒரு மண்ணை தோன்றதுக்கு என்னெல்லாம் கருவி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுது. ஆனால் நான் வரணுன்றதுக்கே வேறு விஷயம். வரும்போது நான் இதெல்லாம் எடுத்துன்னு ஏன் சொல்கிறேன், இல்லைப்பா நான் வந்து கொஞ்சம் குழி தோண்டி பண்ணலான்ற, நீ தானே நல்லா குழி தோண்டி பண்ண அந்த மாதிரி ஆட்டம். அதுலேயே மூழ்கிட்டோம்னா, சி நீ ஒன்றும் இல்லையே, நான் வேலையாச்சே, நீ ஜடம், உயிர் சித்துப்பொருள். அப்போ அப்படி மேலையா கொஞ்சம் அதை விட்டு விலகிட்டீங்க. இப்போ அதோட ஒன்றினது நீங்கள் தான் போய் ஒன்றினீங்க, உங்கள் கையில் இருக்கு. இப்போ இந்த இது பண்ணலை, அது குண்டலிய சக்தி மேலே தடிச்சு மேலே போனோம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் சேர்றீங்க, நீங்களாக வெளியே வரீங்க. நினச்சா நீங்கள் நினச்சி உள்ளே போகலாம், வேணான்னு சொன்னால் வெளியே வந்துடலாம். அது தத்துவ ரூபத்துலேருந்து கொஞ்சம் அப்படி வெளியே வந்து நிற்கிறீங்க. இது வந்து பார்த்தோன்னா அது தெரியுது நல்லா, இல்லைங்களா? ஓ இது முழுக்க சடம், இவ்வளோ நேரம் அதில் போய் உட்காந்துருந்தோமே, அது பார்க்கணும். இது பேர் தத்துவ தரிசனம். இங்கே என்னங்க தத்துவ தரிசனம். இது பார்க்குது. அப்போ இது வேறு, நான் வேறு, நான் ஏன் இதுலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுன்னா, இதை தாண்டி இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது, இன்னொரு சக்கரம் என்ன சொல்லுங்களேன், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். மூலாதாரம் சுவாதிட்டான், இல்லைன்னா அவரை கேளுங்க. நம்ம அவர் நிறைய புக்கே எழுதியிருக்காரு யோகத்தை பற்றி, அருண். அப்போ அது மேலே வந்து சுவாதிட்டான். இது இந்த ஆன்மாவானது இப்போ அதை தாண்டி வந்து தத்துவ சுத்தி. என்ன பாருங்க, தத்துவ சுத்தி. இப்படி ஒவ்வொன்றிலையும் போய் அதுவாக மாறணும். அதுக்கப்புறம் அதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் இது நான் அல்லன்னு தெரிஞ்சவொடனே அதை விட்டு மேலே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த தத்துவத்துக்கு மேலே வேறு என்ன தத்துவம் அதுக்கு மேலே தத்துவத்துக்கு போயிடணும். அப்போ அதுலேருந்து வெளியே வருதுன்னா சுத்தின்னு அங்கே சுத்தம் செய்து விட்டு இங்கே வந்துடுறோம், இல்லைங்களா? அதனால் தத்துவ சுத்தி இதுதாங்க மொத்த அடிப்படை, யோகத்துக்கு மொத்த அடிப்படை. இந்த என்ன பண்ணுறது, தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி. இப்படி வேணால் இந்த மூலாதாரத்திலிருந்து வருவது மட்டும் அல்ல. நீங்கள் என்ன பண்ணணும்னா மூலாதாரத்தை நேரடியாக அப்படியே புத்திச்சு வந்துட முடியாது. எங்கே வர முடியாது, சுவாதிஷ்டானத்துக்கு வர முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதில் வந்து நான் வந்து எதில் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா அந்த 36 தத்துவம் இருக்குல்ல, அந்த 36 தத்துவத்தில் ஒன்றும் மண். இப்போ நான் மண்ணாக இருக்கிறேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு நினச்சிக்கங்க, மண்ணாகிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே வந்தது மண் உடா மண்ணாகட்டின்னு சொல்லிட்டு மேலே அதுலேருந்து வெளியே வரும். அதுலேருந்து மேலே வந்தீங்கன்னா அடுத்து நீருன்னு வரும். இப்படி ஒவ்வொரு தத்துவமாக இருந்தால் நான் சொன்ன ஒரு டைரி எழுதி வச்சுக்க மாதிரி எழுதி போய் படிச்சு பாருங்க. நானாக சொல்கிறது இதெல்லாம் வள்ளலார் சொல்கிறேன்.
அனுபவ மாலைன்னு ஒன்று இதெல்லாம் அனுபவம். அந்த அனுபவ மாலைன்னு ஒன்று எழுதியிருக்க. அந்த அனுபவ மாலை படி முழுக்க முழுக்க இதுதான் இப்போ நான் சொன்னது தான். இன்னும் அது அவர் காட்டாத விஷயமே அல்ல, எத்தனையோ விஷயம் காட்டி. அப்போ அதை விட்டு மேலே வந்து இப்போ நான் அதுலேயே நான் அதோட ஒன்றாயிரும் இல்லையா, நானும் அதுவும் ஒன்றும் நான் இதுக்கு பேர் தான் யான். நான் யானாக அதுவாகவே இருக்கிறேன். யான் தரிசனம் வருது மேலே சொன்னேன், அது இல்லை நான் அப்படின்னு சொன்னா என்ன, அது என்ன இவ்வளோ நாளாக என்னோட கூட இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எனது ஆயிடுது இல்லைங்களா. யான் எனது, இந்த யானையும் எனதையும் நீக்கினால் மேலே வந்துடலாம். கைத்தட்டுறதோட நிறுத்திக்க முடியாது, வரணும் இல்லையா. அப்போ என்னன்னா இந்த யானும் வழக்கமாக யான் எனதை விட்டால் உடனே இறைவன் இல்லை மூலாதாரத்துக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் எகிரி வந்துடலாம். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திலையும் வந்து ஏற வேணுன்றது அனுபவம் ஆளுநர் எடுத்து சொல்றாரு. அப்போ அது வந்து என்னது, யான் எனது என்னும் செருக்கிருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். அந்த யான் எனது என்பது இந்த மூலாதாரத்தில் வந்து நீங்கள் வெளியே வந்தீங்களா, அந்த யான் எனது அல்ல. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் 36 தத்துவம்னா ஒவ்வொரு தத்துவத்தையும் நீங்கள் வந்து முதல்ல யானாகி அதுக்கப்புறம் இது எனதாகி அது எனதுலேருந்து தத்துவ சுற்றி வந்து மேலே ஏறீங்க இல்லையா, அந்த மாதிரி யான் எனது என்பது ஒவ்வொரு தத்துவத்தையும் நீங்கள் ஏறி 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 வரணும். அதான் அனுபவம். இது இறையில எவ்வளோ இருக்குன்ற நல்லா சொல் யோகாந்த பதிகள் பல கோடி நம்ம அதான் சில பேருக்கு எவ்வளோ பிறவியாது, சில பேருக்கு படாமல் போயிருக்காங்க. என்ன பல கோடி தாண்டி வரணும். யான் எனது மேலே மேலே வந்துகிட்டே இருக்கணும். அந்த கடைசி நிலைக்கு வர்றதுக்கு மிக நாதத்தோடு விட்டு போட முடியாது சார். அதுக்கப்புறம் உங்கள் வினை இருக்குது, அந்த வினையில் போகணும். அதுக்கப்புறம் அது தற்போதம் இருக்குது, தற்போதம் தாண்டி போகணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குரு அது வரைக்கும் கூட வருவார். தற்போதம் வர வரைக்கும் கூட நீங்கள் யாரை குருவாக நினச்சிட்டீங்களோ அந்த குருவனுடைய உருவத்தில் யார் வர்றது, இறைவன் வருகிறார். அவன் கூட கூட வந்து உன்னை ஏற்றிட்டே வருவான். அங்கே வந்தோடனே அதுக்கப்புறம் சில விஷயங்கள் மாறுது. அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது நேரம். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாறி மாறி மேலே ஏறி 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 வந்தீங்கன்னா அப்பொழுது தான் இங்கே வந்து கடைசியாக ஞான தேகம் அடைந்த பின் ஞானமாகிய அந்த பிராட்டியானவள் இதோ உங்கள் அப்பா இருக்கார் போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தாயுடன் கூடி பின் தாதையை சென்று பின் தாயை மறந்து ஏயுமரே நிட்டையெல்லாம் எழிற்கட்சி ஏகம்பரே. நான் சுருக்கமாக சொல்லிட்டு தாய்மார் தாயுடன் கூடி ஞானம், ஞானம்னாலும் திருவடினாலும் அம்பிகைனாலும் பார்வதினாலும் உமைனா எல்லாம் ஒரே பொருள். அந்த ஞானம் தாயுடன் கூடி, அதான் தாய் நமக்கு தாயுடன் கூடி ஞான தேகம் வந்துடும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்திலையும் அதுவாக மாறுறீங்க இல்லை. அப்போ இப்போ அப்படி எழுத போனீங்கன்னா நீங்களும் ஞானமாக மாறுங்க, உங்களுக்கு தேகமே ஞான தேகமாக மாறுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், அது கொண்டு போய் இது பாரு உங்கள் அப்பா நான் இல்லை, இது வெறும் பறை ஆனந்தம், அது இல்லை, இது பராதீதம், இது இருக்கான் பாரு அவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கும். அங்கே போன உடனே அதுக்கப்புறம் நீ போய் நேராக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த நிலையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதுக்கப்புறம் எதையுமே உங்களால் சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வாறு உரைப்பேன்றாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா அவர்கிட்ட விலகிட்டோம் இல்லையா, அவன்கிட்ட வந்து விலகிட்டோன்னா அவனுக்கு தெரிய மாட்டான். அவனோட சேர்ந்தீங்கன்னா அவர் யாருன்னு தெரியும், விலகிட்டீங்கன்னா அவர் எப்படி தெரியும். திருக்கோவையாரில் சொல்கிறாரு இந்த இந்த அனுபவம் சிறப்பாக ரொம்ப அற்புதமாக, உணர்ந்தார்க்கு உணர்வறியோம். என்ன பாருங்க, இந்த வார்த்தைகள்லாம் சாதாரணமான வார்த்தைகள். உணர்ந்தார்க்கு உணர்வு. முதல்ல உணர்ந்தான்னா என்ன அர்த்தம், இறைவனை உணர்ந்து அவரோட ஒட்டிக்கிட்டான். இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தீங்கன்னா உடனே என்ன ஆகிடுது, அது போயிடுது, அவ்வளோதான். அந்த ஒளியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா இருள் வந்துடுது, இருள் சொல்லிடுது. ஆக இருட்டாயிடும். மறுபடியும் உணர்ந்தால் ஒளி வரும், உணர்ந்ததுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இருட்டு வந்து. உணர்ந்தார்க்கு உணர்வறியும். அப்போதும் இந்த அனுபவத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நீ வெளியே வந்தெல்லாம் சொல்லாதரா,
அப்படின்னா முருகப்பெருமான் அருளினார் சொன்னேன். சும்மா இது சொல்ல நான் அதை சொல்லிவிடுறேன், வேலையே இல்லை. இப்படி வந்தேன்னா உனக்கு அனுபவம் போயிடும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை நான் அத்தனையும் என்னோட கூட வந்துக்கிட்டுன்னு சொன்னது கிடையாது. அவர் வள்ளலார் எழுதுகிறார், நான் என்னுடைய அனுபவத்தை ஒரு இடத்துல எழுதி வச்சேன். உடனே எனக்கு கூட வந்து வழிகாட்டிய ஞான தாயானவள் கோபித்து கொண்டாள் என்னைன்னு எழுதுறார். இதெல்லாம் வெளியே சொல்றது வர வெளியே சொல்றதா இது என்று வள்ளலாரை அவர் கோபித்து கொண்டார். அந்த புரியுதா? அப்போ என்ன, அதனால தான் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதனால தான் நிறைய என்ன பண்ணாங்கன்னா அவரவர் அனுபவம்னு அனுபவிக்கணுமே தவிர நாம் போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடாது. நான் அதே மீறி உங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறது இதுதான் உண்மையாகவே இறைவனை உங்களுக்கு காட்டுகிற விஷயம். நூல்கள்லாம் நூலறிவு பேசி நுழைவிழா தெரியுங்க, அது ஓரளவு உங்களை வழிகாட்டும். அது வழிகாட்டி மாதிரி. நான் உண்மையில் உள்ளே போய் தான் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அனுபவத்தில் நீங்கள் உட்காரணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் சொன்ன உட்காந்து முதல்ல ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுற பிறகு வெள்ள கீழே போகும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒன்றா ஏறது இவ்வளோ பெரிய சிரமம் தெரியும். அதெல்லாம் இவ்வளோ பெரிய சிரமம் தெரியும். அது சில பேருக்கு சுலபமாக எளிதாக அமைகிறது. பல பேர் வந்து குறைந்தபட்சம் ஆரம்பிச்சிட்டால ஏதாவது ஒரு பிரிவில் அவருக்கு அமைஞ்சிடும். ஏதாவது ஒரு பிரிவில் ஆரம்பிச்சிட்டான் கடவுள் கருணை வருங்க, விட்டு வரேன்னு அவங்க கை விட்டு வரேன்னு தூக்கி விடுவார் மேலே. அந்த தூக்கி விடுற பாதம் தானே கொஞ்சம் பாதம் தூக்கி விடு. ஆக அடிப்படை என்ன வந்தா என்னப்பா, அடிப்படை இந்த யோகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, முதல்ல நீங்க உட்காரணும். இங்க உட்கார்றது இல்லை, ஏன்னா மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் போச்சு. அதுதான் தனி இடம். தனி இடம்னா உடனே காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அவன் சொல்றது. வானப்பிரசம் போனால் நீ தின்றது வழி இல்லைன்னுக்காக இது காய்கறி தேடிட்டு இருந்தேன். உனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் உன் பிள்ளைங்கள் பார்த்துப்பாங்க. இதுதான் நம்ம தொல்காப்பியம் சொல்லு. இதான மணிவழி சொல்கிறோம். தொல்காப்பியம் சொல்லுங்க, அவன் பார்த்துப்பான். நீ அதை பற்றி கவலை இப்போ உட்காரணும். முன்ன மாதிரி 2 பேர் பக்கத்து ஊரில் இருப்பான். அவன் 2 பேர் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன நம்பர் அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன நம்பர்னா வேற என்ன சொல்கிறான், சுகர் உங்களுக்கு கவுண்ட் எனக்கு 220. ஐயோ 220 எனக்கு பரவாயில்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ 320. 320 அதை பெருசியாக இந்த நம்பரை கேட்டு அது வந்து அவன் கூட்டு உட்கார வச்சுக்க. அறமொழி சுற்றமொழி சிறந்தது பயிற்று. எது சிறந்ததோ அது பயில வேண்டும். சிறந்ததாக சிவபெருமானை பயில வேண்டும். உனக்கு கூட இருந்தால் அவனே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து போகும்போது எங்கேயோ ஒரு மேலே ஏறி போகும்போது பிரச்சனைகள் வந்து எனக்கு தெரியுதுன்னா உனக்கு அது மாதிரி வந்ததான்னு கேட்டுருந்தேன்னா அவனுக்கு அம்மா எனக்கு வந்து அதை வந்து தாண்டி போயிட்டேனே. ஆனால் அவன் சொல்கிறான், என்ன தாண்டி போயிட்டேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணணும்னு ஏதாவது சொல்லுவான்ல. ஏன் அதை தான் தொல்கா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குதா நல்லபடியாக மேலே போடுறேன். இதெல்லாம் தமிழ் சார். இதெல்லாம் என்னது தமிழ், நம்முடைய தமிழ், தெய்வத்தமிழ். நான் இப்போ வந்து யோகத்தினுடைய கூறில் இப்போ நான் சொன்னது வந்து இவ்வளோ நேரம் சொன்னது எவ்வளோ நேரம் எனக்கு சரியாக தெரியல. ஆனாலும் என்னங்க 1 மணி நேரம் ஆகிட்டா அந்த ஒன்றை பற்றி சொல்வதற்கு 1 மணி நேரம் எடுத்துருச்சு. இது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நாளையிலிருந்து யோக நிறைவில் நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் இதுதான். இது பற்றி உட்காந்து பாருங்கள். சும்மா பேசிட்டு நான் திருமுறையெல்லாம் படிங்க, நிறைய பாடல்களை மனனம் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களை நெறிப்படுத்தும். ஆனால் உண்மையிலேயே இறைவனை காண வேண்டும் என்றால் அந்த யோகம் தான் உங்களை காட்டும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா யோகம் சரியே கிரியோடு சேர்ந்து யோகத்தை சேர்த்த போது தான் அது தவம்னு பேருன்னா. கரெக்டாக நான் சொல்கிறது. இப்போ இதுதான் தவம். அந்த தவத்தில் ஆற்றல் வருண்டா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். உனக்கு ஆற்றல் கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஆற்றல் கிடைச்சா அவன் சாதிக்கிறான பல விஷயம். இத்தனையும் அவன் பண்ணுறானே, அந்த யோகத்தை மூலமாக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இத்தனையும் தெரியும் போது நீ ஏன் பண்ண முடியாது, உனக்கு அந்த ஆற்றல் வேணாவா என்று 10 பாட்டு பாடுறான். 10 பாட்டு தவம்ன்ற தலைப்பில் 10 பாட்டு வருது. வேணாவா, அவன் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறான் யோகத்தினால். சார் அந்த யோகம் சேர்ந்தது தான் முதல் 3 யோகத்தோடு முடியுது. அதுதான் தவம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆக அந்த தவத்தை செய்ய வேண்டுமானால் யோகத்தில் தான் அது ஆரம்பம், யோகத்தில் தான் அது நிறைவாகிறது, ஞானத்திலே அது கூட்டி ஆண்டவனோடு சேர்க்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இதுதான் அடியேன்னு சொன்னதில் நீங்கள் எந்த ஒரு சிறு விஷயத்தையாவது உங்கள் மனதில் பட்டிருக்குமானால் உட்காருங்கள், அதை பற்றி முயற்சி எடுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தென்னாடு சிவனே போற்றி.